ஷே பெஸ்ட்டோ பிரம்மா காலை கட்டினவுடனே திருப்பதி பாலாஜின்னு எனக்கு பேரை வச்சு நாசம் பண்ணான். சந்தோஷம்ப்பா. அங்கே நெரிச்சு விட்டேன். கணக்கு போட்டதுக்கு முன்னாடியே போய் நெரிச்சு விட்டு கொண்டுட்டேன். கொன்றுணும், இப்படியே கொன்று. கைலாசத்துலேருந்து ஆக்சிலேட்டை ஏற்றியே போவான். எம்எல்ஏ போவான், எம்பி போவான், மந்திரி போவான், முதலமைச்சர் போவான். ஆக்சிலேட்டு இவனை பிடிச்சிக்கோ. எங்கே கைலாசத்தில் பின்னாடி ஒரு எம்எல்ஏ இருக்கானா? கைலாசத்துக்கு பின்னாடி எம்எல்ஏ ராஜபாளையம் தெற்குபாளையம் சட்டமன்ற தொகுதி. இவன் ஆக்சிலேட்டை இவனை பிடிச்சேன்னா டெல்லி வரைக்கும் எல்லா அவனை எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி வரைக்கும் கார் வண்டி ஓட்டுறவனை டிரைவர் காலை அப்படி அமைக்க விட்ரு. சரியா? முடிச்சு விட்ரு. இவனிலேருந்து தட்டு. இவன் தான் ஆதியில் சட்டை பண்ணவன். உனக்கு தெரியாது, புரியுதா? நாங்கள் சொல்லுதோம். ஏப்பா முனியப்பன், முனியாண்டி நான் தான். ஏப்பா மாடேன் மயாண்டி. எங்கள் 4 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் போயிட்டாங்க. எங்கள் போய் அவங்க மேடைக்கு போயிட்டாங்க. அவங்க நிற்கணும்ல. சரி, சந்தோஷம். ஆக்சிலேட்டை ஏற்றி விட்றப்பா. ஆக்சிலேட்டை டிரைவர் பூரா அவன் மண்டையில், அவன் மண்டையை கட்டியாச்சு, மூளையை கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு. அப்போ அந்த ஆக்சிலேட்டை காலை வச்சு ஏற்றுவியான். ஐயா கடவுள் கொடுத்துட்டார். அவர் இப்போ கிளம்பிட்டார் வெளிநாடு. அவர் ஹெலிகாப்டர் கிளம்பிட்டார். எவன் ஜோலி முடிதானோ இப்போ பூரா விமானம் பூரா கொன்றுவார். விமானத்தை போக விட மாட்டார். இவர் போவேல விமானம், எந்த விமானம் போகக்கூடாது. கணக்கு போட்டாச்சு. அமைதியாக பொத்த மாட்டேங்க விரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் செத்து போவான். இந்த செம்மத்தில் அவனுடைய ஏட்டில் இருக்கும். இந்த டைமில் நான் போவேல அடிப்போங்கிற கணக்கு அவர் வச்சுருப்பார். அடித்து கொண்டுருவார். முக்கால் சத்தியம். எப்போ இங்கே உள்ளவன் சென்னையில் அடக்கான். இவன் வண்டிக்கு காரில் போய் ஆக்சிலேட்டாக கையை வச்சிரு. நீ வச்சிரு. எங்கே? இங்கே உள்ள எம்எல்ஏ சென்னையில் கிடக்கான். அப்படியே ஆட்டிகிட்டு கிடக்கான். சேரை பிடிச்சி நங்கு நாங்கள் சட்டப்பேரவையில் ஆட்டுதை பார்த்தா பயங்கரமாக ஆட்டுதான். அதில் ஒரு பேப்பரை வச்சு என்ன ஆட்டம். பூமியை பாழாக்கிட்டானப்பா. அம்புட்டோம் குடுப்பில் சிட்டி கிராமத்தை அடைச்சி அடிப்பார். அது வரும், டைம் வரும். இப்போ கணக்கு நான் விடுதேன்டா, பார்த்துக்கோடா அப்படிங்காரு. கடவுளை மிஞ்சி இவன் ஓடிடுவானாங்க. அவன் குடும்ப பிடி அவர் கையில் இருக்குது. அவன் குடும்ப பிடி அவர் கையில் இருக்குது. எப்பா போட்டாச்சு. இதுதான் மெயினுங்காரு. ஆக்சிலேட்டு, வண்டி ஆக்சிலேட்டு பூரா பாழாக்கி வச்சுருக்கான்ப்பா. அதர்தார் அப்படியே பூரா வண்டியை காடை இறக்கி புகையாக விட்டு அதை நான் எப்படி வானத்தை சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். பாழாக்கி வச்சுட்டான். 7 செம்மத்தில் பூரா பாழாக்கி வச்சுட்டான். பூமியும் பாழாக்கி வச்சுட்டான் அப்படிங்காரு. அதனால் காலை கட்டியாச்சு. இப்போ திருப்பதியில் ஆட்டிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எத்தனைப்பா போச்சு? எத்தனைப்பா? 15 எண்ணத்துக்கு மேலே போயிடுச்சா? அவன் 6 காட்டுதான்ப்பா. இந்த மாதிரி அரசியல்வாதியை கொன்றுப்பா. ஒன்று கையில் தான் கொடுத்துருக்காரு. இந்த செம்மத்தில் அரசியல்வாதியை கொல்ற கணக்கு உன் கையில் கொடுத்துருக்காரு. 8 நாட்டு சனீஸ்வரி கையில் கொடுத்துருக்காரு. புரியுதா? அவர் அந்த இதை செய்ய மாட்டார். தப்பு செஞ்சவனுக்கு நம்ம கைலாசத்தில் யார் தண்டனை கொடுக்கணும், யார் அடித்து கொல்லணுங்கிற கணக்கு வச்சுருந்தாரு. இந்த செம்மத்தில் 8 நாட்டு சனியாக நீ பதவியை கொடுத்துட்டாரு. கொன்று. புரியுதா? வீடுந்தோறும் ஆக்சிலேட்டர் கூட்டி உடனே ஓடுவான். காலையில் எழுந்திரிச்சதும் இந்த மில்லுக்காரனை கூட்டு போவா, அந்த மில்லுக்காரனை கூட்டு போவா, அங்கே போய் லோடு இறக்கவா, இங்கே லோடு இறக்க அனைத்து டிரைவரை பூரா காலை கட்டியாச்சு. ஆக்சிலேட்டை ஏற்றி விட்ரு. இப்போ பூரா வரும். அதான் வரும். இங்கே வண்டி போச்சுன்னு வரணும். பிறகு பார்த்துக்கோ. கைலாசத்தில் அவர் உட்கார்ந்த மணிக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன வேலை செஞ்சானா வேலையெல்லாம் பார்ப்பார். சனி பார்த்தானா பார்க்கலையா? ஏன்னா 2 பேரும் எங்கள் அப்பாவுக்கு எப்பா நீ நண்பராக இருந்தவன். இந்த ஜென்மத்தில் உனக்கு பெரிய பதவியாக கொடுத்துருக்காரு. பார்த்து செய்யப்பா, அடியப்பா. கைலாசத்தில் எப்படி ஓடியாந்தான் கார் வண்டியை தூக்கிட்டு. கார் வண்டி வந்தவனோ தூக்கிடு. முக்கால் சத்தியம். கார் வண்டி, 4 வீலர் அனைத்தும் முக்கால் சத்தியம். அதிகாரி பூரா ஆக்சிலேட்டை ஏற்றி விட்டுரு. அதிகாரி பூரா கம்ப்ளீட்டாக அதிகாரி பூரா டிரைவரை போட்டு காலை வீசின்னு ஓடுவான். ஆக்சிலேட்டை அமைக்க விட்டுரு. போட்டோம். சோழி முடியணும். அதிகாரி போனோன்னு வரணும், அரசியல்வாதி போனோன்னு வரணும், பல கோடி உள்ள போனால் வரணும். பார்த்துக்கோ. ஆக்சிலேட்டு போட்டாச்சு. ஆக்சிலேட்டு ஏற்றணும், டர்ன்னு தூக்கி எறியணும். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. கவர்மெண்ட் வேலை ஆகிறோம் அனைத்தும் தூக்குச்சுமா, தூக்கு அப்படின்ட்டாரு. இன்னும் விடக்கூடாதுன்ட்டார். அதான் கணக்கு. காலை கட்டிட்டார்ல. இன்னும் கொல்ற கணக்கு தான் வரும். கொன்றுறா அப்படின்னு தான் வரும் கணக்கு. கடவுளை மிஞ்சி இவன் ஆட்டிடுவானாங்க. சென்னையில் செத்த வேலை கும்பிட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் குடும்பத்தை கை வச்சு விடப்பா. முக்காலும் சத்தியம். அமைச்சர், சாமி, கடவுள்னா யாரும் தெரியணும்ல. அந்த நாக்கை ஒன்று அவன் குடும்பத்தில் போவேல நாக்கை வெளியே எழுப்பான். கடவுள் ஒன்று இருக்காரா அப்படிமா. முக்கால் சத்தியம்.